Taste the Daily. சென்னையில் ஒரே இரவில் 2 இடங்களில் மொத்தம் 90 சவரன் நகை 4 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். கொட்டிவாக்கம் லட்சுமண பெருமாள் தெருவில் வசிக்கும் மகேஷ்குமார் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டில் பணிபுரிந்த நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ் குடும்பத்தினர் வீட்டில் இருந்த 60 சவரன் நகைகளை கொள்ளையடித்து மாயமாகினர். இதேபோல் MKB நகரில் வசித்து வரும் துணிக்கடை அதிபர் சந்தர் ராஜேஷ் என்பவர் தனது மனைவியுடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த அவரது மகன் இத்தேஷை ஒரு இளம்பெண் உட்பட 3 அவரை கட்டி போட்டு வீட்டில் இருந்த 30 சவரன் நகைகள் 4 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்து தப்பினர். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளையும் திருட்டும் சர்வசாதாரணம் என விமர்சிக்கின்றனர். மசோதாக்கள் மீது ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டுள்ளார். தனது தனிப்பட்ட அதிகாரமான அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநரின் விருப்புரிமை மற்றும் அரசியல் சாசன பிரிவு 201 கீழ் குடியரசு தலைவர் விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா என விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரம் என்பது மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசுகள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா எனவும் உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் மதுபோதையில் சிகிச்சை அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த மருத்துவர் கண்ணன் என்பவர் பின்னர் புறநோயாளிகள் பிரிவுக்கு சென்று சுமார் 2 மணி நேரமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். இச்சம்பவம் அங்கிருந்த நோயாளிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் மற்றொரு மருத்துவர் பணிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி அரசு மருத்துவமனையில் பேருக்கு போட்டோ ஷூட் நடத்திவிட்டு எந்த குறையும் இல்லை என தம்பட்டம் அடிக்கும் முதல்வர் சீரழிந்து வரும் மருத்துவமனைகளின் உண்மை நிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என மக்கள் விமர்சிக்கின்றனர்.